உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் அனுபவிக்கணும் என்று பாவத்தின் ஆழத்துக்குள் பிரவேசித்தேன். இப்போ நான் 10th படிச்சு கொண்டிருக்கிறேன். நான் படிச்சது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது 10வது படிக்கும் பொழுது எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. காலையில 10 மணிக்கு, காலையில 8 மணிக்கு எங்க ஸ்கூல்ல திருச்சபை நடக்கும். சண்டே சர்வீஸ் ஆலயத்தில் ஒரு பெந்தைக்கோஸ்தே சபையானது அந்த ஸ்கூல்ல வாடகைக்கு இருந்து அவர்கள் சபையை நடத்தினார்கள். அல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றேன், யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்படி நான் ஸ்கூல்ல தான் இரவும் பகலும் இருந்து கொண்டிருந்தேன். கிளாஸுக்கு போவதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வாலிபால் விளையாடி நாங்களும் எங்க நண்பர்களும் 8 மணி வாலிபால் விளையாடுவோம். 10 மணிக்கு தானே கிளாஸ் என்று சொல்லி கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருப்போம். நாங்க விளையாட ஒரு வேனை இறங்கி வந்து ஸ்கூலுக்கு வேனை எங்க ஸ்கூலுக்குள்ள என்ட்ராயி வேன்ல இருந்து எல்லாரும் இறங்கி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய பொண்ணுங்க சபைக்குள்ள போனாங்க. நான் என்ன பண்ணேன், வாலிபாலை தூக்கி போட்டு அவங்க பின்னாடி போயிட்டேன். நான் சபைக்கு போனதுக்கு காரணம் லவ் பண்றதுக்கு போனேன். இன்னைக்கு அவரை லவ் பண்ண வச்சுட்டாரு. உள்ளர போனா பெந்தைக்கோஸ்தே சபை நல்ல கையை தட்டி ஆராதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கரமான ஒரு அனல். நான் நினைச்சேன் நம்ம கோயில கொட்டடிச்சு ஆடுறத போல இங்க கீபோர்டு போட்டு ஆடுவாங்க போல என்று. எல்லாம் புதுமை, அந்நிய பாஷைகள், ஆவல நிரம்பி பயங்கரமான ஆராதனை. இப்படி எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க இருந்த நான் லவ் பண்ணப்போ யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரு கிருபா. நான் என்ன செய்வேன், எங்க தேவ மனித பாஸ்டர் எல்லா பாடலும் பாடி முடிச்சு கடைசியா அர்ப்பணிக்கு நேராக வந்து எல்லா கையை உயர்த்தி அவர் பாடுவாரு. உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். நானும் கிருபா பக்கத்துல போயிட்டு கிருபை இல்லாம நான் அப்படி இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேனா?